பக்கம் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சு கேக்கமாச்சு. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. டீச்சர்ஸ் டே சர்ப்ரைஸ். அன்னைக்கு டீச்சர்ஸ் டே. காலங்காத்தால சீக்கிரமா ரெடி ஆகி கட்டு சிங்கி ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் டீச்சர்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். நிஜமாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தெரியுமா? ஆமா கட்டு, ஆனா உன்னோட சந்தோஷத்தை கொஞ்சம் அடக்கணும் நீ. ஏன்னா உன்னோட முகத்திலே அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் தெரிஞ்சிடும். அதனால நீ கொஞ்சம் அடக்கி வாசி. நம்ம பிளான் பண்ண போறோம்னு தெரிஞ்சிட போகுது. ஆஹா, சரி சரி. தோ முகத்தை இப்படி வச்சுக்கவா, நானு சொல்லு. இப்படி. இது ஏதோ கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கு கட்டு. சரி வா சீக்கிரம் கிளம்பலாம் ஸ்கூலுக்கு. நாம பண்ண வேண்டிய வேலைங்க நிறைய இருக்கு. கட்டு சிங்கி சீக்கிரமா கிளாஸ்க்கு போறாங்க. அவங்களோட கிளாஸ் பசங்க எல்லாருமே சேர்ந்து ஏற்கனவே இதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க. அவங்க கிளாஸ் ஆரம்பிச்சதும் மேத்ஸ் சார் கிளாஸ்க்குள்ள வராங்க. அப்புறம் பசங்க எல்லாருமே நின்னு விஷ் பண்றாங்க. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உட்கார்ந்துடுறாங்க. நன்றி பசங்களா. என்ன மேத்ஸ் சார் மனசுல யோசிக்கிறாரு. என்ன இது, பசங்க எனக்கு டீச்சர்ஸ் டே விஷ் கூட பண்ணவே இல்லை. அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களே, கிளாஸ்க்கு அப்புறம் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு யோசிச்சு அவரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹரி மற்றும் பண்டி கிளாஸ் நடக்கும் போது நின்னு கேக்குறாங்க, சார் சார். சார் நினைக்கிறாரு ஹரி பண்டி தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா அப்படி நடக்காது. ஆஹா ஹரி சொல்லு. சார், can we go to the washroom? என்னது? வாஷ்ரூம் போனமா? சரி சரி போயிட்டு வாங்க. ஹரி பண்டி ரெண்டு பேருமே கிளாஸ்ல இருந்து சீக்கிரம் கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வாஷ்ரூம் போகிறதுக்கு பதிலா அவங்க டான்ஸ் ரூமுக்கு போறாங்க. பண்டி, நீ பாத்தியா சார் எவ்வளவு சோகமா இருந்தாரு? ஏன்னா நம்ம யாருமே அவருக்கு விஷ் பண்ணல, அதனாலதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹரி, ஸ்கூல் விடுற வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ எவ்வளோ சோகமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. சரியா சொன்ன பண்டி. சரி வா, நாம டெக்கரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஹரி மற்றும் பண்டி டான்ஸ் ரூம டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லா பலூன்ஸ ப்ளோ பண்றாங்க. சீக்கிரமா பண்ணு ஹரி, நாம பாத்ரூம் பிரேக் அவ்வளவு நேரம் எடுக்க முடியாது. ஆஹா, இதுதான் லாஸ்ட். நாம சீக்கிரம் போய் வேற யாரையாவது அனுப்பலாம், சரியா? பலூன்ஸ் ஊதி வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமே கிளாஸுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கிளாஸுக்கு அவங்க போன உடனே வேற பசங்க டாய்லெட் போகணும்னு சொல்லி சார் கிட்ட நின்னு அவங்க கேக்குறாங்க. சார், can we go to the washroom? ஓகே கோ அப்படின்னு சொல்லி பசங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்களும் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மேக்ஸ் பீரியடும் முடிஞ்சிடுது. அவரும் கிளாஸ் முடிஞ்சதும் கிளம்பி போய் ஸ்டாஃப் ரூம்ல சோகமா உட்காந்து சொல்றாரு. பசங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் இது வரைக்கும் நினைச்சதே இல்லை. அவங்க யாருமே இன்னைக்கு டீச்சர்ஸ் டே விஷ் பண்ணவே இல்லை. என்னது? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல சார். என்ன பசங்க ஒருவேளை மறந்துருப்பாங்களோ? இருக்கலாம் மேம். நெக்ஸ்ட் பீரியட் உங்களோட தானே மேம். நீங்க போய் பாருங்க, ஒரு வேளை ஞாபகம் வருமோ என்னமோ. சார் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மேம் அவங்க கிளாஸுக்கு போறாங்க. இங்கிலீஷ் மேம் கூட பாக்குறாங்க. அவங்க விஷ் பண்ணவே மாட்டாங்க. அதனால மேம் அவங்கள ஞாபகப்படுத்துறாங்க. பசங்களா, இந்த ஹோம்வொர்க் டைரியில எழுதிக்கங்க. அப்புறம் நீங்க ஏதாவது மறந்துட்டீங்களா? எதுவும் இல்ல மேம். நாங்க நேத்து ஹோம்வொர்க் கூட எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டோம். ஏதோ இல்ல. சரி சரி வாங்க லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிலீஷ் மேம் பீரியட்ல கூட சில பசங்க எந்திரிச்சு டாய்லெட் போகணும்னு சொல்லிட்டு போறாங்க. டான்ஸ் ரூம்ல போய் அவங்களும் டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் பீரியடுக்குள்ள மோஸ்ட் ஆஃப் தி டெக்கரேஷன் முடிச்சிருப்பாங்க. லாஸ்ட் பீரியட் மோண்டி மற்றும் குட்டி வாஷ்ரூம் போறேன்னு சொல்லி வராங்க. இப்ப வெறும் இந்த ஹாப்பி டீச்சர்ஸ் டே போர்டை மட்டும் நம்ம ஹேங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பலூன்ஸ ஒட்டணும். அதுக்கப்புறம் டேபிள் மேல கேக் அரேஞ்ச் பண்ணா முடிஞ்சது. அந்த டீச்சர்ஸ் டே போர்டை நான் ஹேங் பண்ற குட்டி கூட அது என்கிட்ட. இல்ல இல்ல மோண்டி, இந்த வேலை நீ இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருந்தா போதும். இல்ல அதை நான் தான் பண்ணுவேன். கூட சொல்றேன்ல குட்டி. இப்படி ரெண்டு பேருமே ஒவ்வொரு பக்கம் அந்த போர்டை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, நான் கொடுக்க மாட்டேன்.
அவங்க இழுத்ததும் அந்த பேனர் கிழிஞ்சு போயிடுது. பாதி மோண்டி கையில பாதி குட்டி கையில இருக்கு. அது மட்டும் இல்ல, மோண்டி சில பலூன்ஸ் மேல விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பலூன்ஸ் கூட ஒடிஞ்சு போகுது. என்ன வேலை பண்ணி வச்சிருக்க மோண்டி? எல்லாமே நாசனமாக்கிட்ட. நான் என்ன பண்ண? நீ தான் விடாம புடிச்சிட்டு இருந்த. ஐயோ, கட்டு சிங்கி கிட்ட இப்ப என்ன சொல்றது? இங்க பாரு, லாஸ்ட் மொமெண்ட்ல எல்லாம் நாசமாயிடுச்சு. எல்லாமே உன்னாலதான். குட்டி மற்றும் மோண்டி 2 பேருமே கிளாஸ்க்கு வராங்க. அப்புறம் குட்டி மெதுவா சிங்கி கிட்ட சொல்றா, கட்டு சிங்கி எல்லாம் நாசனமாயிடுச்சு. மோண்டி ஹாப்பி டீச்சர்ஸ் டே பேனரை அப்படியே கிழிச்சிட்டான். அது கூட சில பலூன்ஸ் கூட பிஞ்சு போயிடுச்சு. என்னது? ஓ நோ, இப்ப என்ன பண்றது? இப்ப இந்த பீரியட் முடிய வெறும் 30 மினிட்ஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வாஷ்ரூம் பிரேக் வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஒரு வேலை பண்ணல சிங்கி அப்படின்னு சொல்லி காதுல ஒரு ஐடியாவை சொல்றான். அதுக்கப்புறமா 2 பேருமே மேம் கிட்ட போய் வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க. என்னாச்சு பசங்களா? மேம், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. நான் போய் ரெஸ்ட் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கலாமா மேம்? ஆமா மேம், எனக்கு ஒரே வயிறு வலி. என்னது? 2 பேருக்குமே ஒரே வாட்டி வயிறு வலி வந்துடுச்சா? மேம், லஞ்ச்ல சாப்பிட்டது ஏதோ அட்ஜஸ்ட் ஆகல போல இருக்கு. என்ன? சரி சரி பசங்களா, போய் ரெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லி அவங்க சீக்கிரமா கிளாஸ்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா சீக்கிரமா டான்ஸ் ரூம்ல போய் பாக்குறாங்க. அங்க இருக்க மெஸ்ஸ பார்த்து அவங்க 2 பேருமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. சிங்கி, எவ்வளவு கம்மியான பலூன்ஸ் மிச்சம் இருக்கு. இப்ப நாம இத வச்சு என்ன பண்ண போறோம்? இங்க பாரு கட்டு, சீக்கிரமா இந்த பலூன்ஸை எடுத்து நீ ஸ்டிக் பண்ணிடு. அதுக்கப்புறமா அதுக்குள்ள நான் இந்த டேப்போட இதை செட் பண்ணிடுறேன். சரி சரி அப்படின்னு சொல்லி சீக்கிரமா அவனும் பலூன்ஸ ஊதி ஒட்டிடுறான். அதுக்கப்புறமா சிங்கி பேனரை ரெடி பண்ணிடுறா. அதுக்கப்புறம் கேக்கை எடுத்து அவங்க டேபிள் மேல வைக்கிறாங்க. அப்புறம் எல்லா டெக்கரேஷன்ஸும் முடிச்சிடுறாங்க. இப்போ ஆல்ரெடி கிளாஸும் முடிஞ்சது. இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்காக அவ கிளாஸுக்குள்ள போறா. என்னாச்சு கட்டு சிங்கி? எல்லாமே சரி பண்ணிட்டாங்களா? ஆஹா, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப வாங்க போய் டீச்சர்ஸ கூட்டிட்டு வரலாம். கிளாஸஸ் முடிஞ்ச பிறகு டீச்சர்ஸ் ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்திருப்பாங்க. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு பசங்க யாருமே நமக்கு டீச்சர்ஸ் டே விஷ் பண்ணவே இல்ல. ஆமாங்க சார், எந்த ஒரு குழந்தைக்கும் எனக்கு டீச்சர்ஸ் டேன்றது ஞாபகம் இல்ல. சரியா சொன்னீங்க மேம். நம்ம பசங்களுக்கு எனக்கு டீச்சர்ஸ் டேன்றது ஞாபகம் இல்லல்ல. அது நிஜமா சோகமான ஒரு விஷயம். சரி விடுங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். டீச்சர்ஸ் அவங்களோட திங்ஸ பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க கட்டு ஓடி வந்து இப்படின்னு சொல்றான். சார் சார், மேம் மேம், சீக்கிரமா என் கூட வாங்க. அங்க குட்டி மற்றும் சிங்கி 2 பேருமே சண்டை போடுறாங்க. குட்டி சிங்கிய கீழே தள்ளி விட்டுட்டா. கீழே விழுந்து சிங்கிக்கு அடிபட்டுடுச்சு. அவங்க எல்லாருமே டான்ஸ் ரூம்ல இருக்காங்க. வாங்க மேம், சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அத கேட்டதும் டீச்சர்ஸ் 3 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கட்டு பின்னாடியே சீக்கிரமா நடந்து போறாங்க. அதுக்கப்புறமா அவங்க உள்ள போனதும் அங்க ரொம்பவே இருட்டா இருந்தது. கட்டு, என்ன இங்க இவ்ளோ இருட்டா இருக்கு? இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? அப்ப சடனா லைட்ஸ் ஆன் பண்றாங்க பசங்க. அப்ப பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இப்படின்னு சொல்றாங்க, ஹாப்பி டீச்சர்ஸ் டே. பசங்க எல்லாருமே சேர்ந்து இவ்ளோ அழகா டெக்கரேட் பண்ணிருக்கிறத பார்த்து டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மேத் சார் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரே இப்படின்னு சொல்றாரு, அட, என்ன இது பசங்களா? இதெல்லாம் எங்களுக்காக நீங்க பண்ணீங்களா? நீங்க எல்லாருமே மறந்துட்டீங்கன்னு நினைச்சோமே. ஆமா பசங்களா, நாங்க நினைச்சோம் நீங்க எல்லாரும் மறந்து போயிருக்கீங்க அப்படின்னு. மேம், இந்த ஒரு நாள நாங்க எப்படி மேம் அவ்வளவு ஈஸியா மறந்துடுவோம் சொல்லுங்க? மேம், நீங்க எல்லாருமே எங்களுக்காக எவ்ளோ பண்றீங்க. உங்களுக்காக நாங்க இது மட்டும் பண்ண மாட்டோமா சொல்லுங்க? சரியா சொன்ன சிங்கி. மேம், நீங்க எவ்ளோ பண்றீங்க. எங்களுக்கு வருஷத்துல ஒரே நாள் தான் உங்களுக்கு தேங்க் பண்றதுக்கு கிடைக்குது. அந்த ஒரு நாளை நாங்க எப்படி மேம் மறுப்போம்? அத கேட்டதும் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அவங்க கேக் கட் பண்றாங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.